உலகத்திலேயே 500வது விக்கெட்டை அதிவேகமாக 2வது தடவையாக எடுத்தவர் இவர் தான். அப்புறம் இந்தியாவுக்காக 500 விக்கெட்டை அதிவேகமாக எடுத்தவரும் இவர் தான். இந்தியாவுக்காக அதிக டெஸ்ட் ஃபைஃபர் எடுத்ததும் இவர் தான். 100 டெஸ்ட்டுக்குள்ளே 500 விக்கெட் உலகத்திலேயே 2 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த 2 பேர்லாம் யாராருன்னா ஒருத்தர் முரளிதரன், இன்னொருத்தர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதாவது இந்த ரெக்கார்டை நான் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஷேன் வார்னே இருக்கலாம், ஆண்டர்சன் இருக்கலாம், ஆனால் இவங்கெல்லாம் விட முரளிதரனும் அஸ்வினும் அந்த 500 விக்கெட்டை 100 டெஸ்ட் இன்னிங்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் 250 ரைட் ஹேண்டர்ஸ், 250 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ரைட் ஹேண்டர்ஸுக்கு நான் சிம்ம சொப்பனமாக இருப்பேன், லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பேன் அப்படிங்கிற ரெக்கார்டு ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, 2 சைக்கிள் நடந்திருக்கு, 3வது சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இதில் நிறைய கிரேட் மாடர்ன் டே கிரேட்ஸ்லாம் பவுல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கங்கே நிறைய மேட்சஸ் உட்கார வச்சாலும் 2018 இல்லை 2019 எடுத்துக்கிட்டிங்கனால அஸ்வின் நிறைய இடங்களில் ஓவர்சீஸில் உட்கார வைக்கப்பட்டிருப்பார். ஆனால் 100 விக்கெட் எடுத்தவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதுக்கப்புறம் இந்தியாக்காக டெஸ்ட் வெற்றிகளில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டவர்களில் வந்து ஃபஸ்ட்டு நன்னதன் சச்சின் டெண்டுல்கர் தான் இருக்கார். 72 விக்டரிகளில் சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட பெயர் இருக்குது. அடுத்தபடியாக அஃப்கோர்ஸ் விராட் கோலி இருக்கிறாரு. 59 விக்டரிகளில் விராட் கோலியோட பேர் இருக்குது. அஸ்வினோட பேர் 58 டெஸ்ட் விக்டரிகளில் இருக்குது. எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில பல போட்டிகள், அதாவது அஸ்வின் இல்லாத போட்டிகள் இந்தியாவுக்கு தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்ல வர அப்படிங்கிறீங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஸோ அஸ்வின் ஒரு லக்கி சாமா தெரியலை. பட் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது, அது அவ்வளோ ரெக்கார்ட்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு பொறுக்கி வீடியோக்காக இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறேன். பட் இப்படிப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வினை நம்ம கொண்டாடாமல் இருக்க முடியுமா? 500 விக்கெட்ஸ் 100வது டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தெரியுமா? இந்த மாடர்ன் டே கிரேட்ஸில் வந்து ஒரு விராட் கோலி, சத்தீஸ்வர் புஜாரா இவங்க அச்சீவ் பண்ண ஒரு ரெக்கார்டை இப்போது இந்த மாடர்ன் டே கிரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அதாவது அந்த ரெக்கார்டை தொட்டிருக்கிறாரு. நான் தமிழ்நாடு அளவில் அப்படின்னு நான் கொண்டு வர மாட்டேன். இது இந்தியா லெவலில் இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். தமிழ்நாட்டில் இருந்து யாருமே இந்த ரெக்கார்ட் பண்ணல. இந்தியாவில் இந்த ரெக்கார்டை வந்து நம்ம இந்தியாவில் வச்சுக்கிட்டா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு கிரேட், ஓகேங்களா, ஒரு கிரேட் ஆஃப் ஆல் டைம், ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு காட் எப்படி கொண்டாடாமல் இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி விராட் கோலிக்கு விராட் கோலி 100 சொல்லி நான் கொண்டாடினேன். ஆனால் இப்போது அஸ்வின் 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகத்துவமான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு ஆஸ்பின் மகானை கொண்டாடாமல் இருந்தால் எப்படி? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த அஸ்வின் 100 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு தர்மசாலாவில் இருந்து உங்களை வரவேற்கின்றேன். நான் தர்மசாலாவில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் இங்கே வந்து இந்த குளிருக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. க்ளவுஸு, அப்புறம் இது லோக்கல்ஸ் போட்டிருக்கக்கூடிய ஹேட் கேப்பு, இதை நான் இப்படி ஃபுல்லாக முழுசாக கவர் பண்ணி ஒரு மங்கி கேப் அதை போட்டிருக்கிறேன். அதை போட்டுப்பேன். இப்போதைக்கு வீடியோக்காக தான் அதை போட்டிருக்கிறேன். ஒரு 10-20 நிமிஷம் என் உடம்பு இதை தாங்கிக்குங்கிறதுனால இதை மட்டும் போட்டிருக்கிறேன். விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன், ஓகேங்களா. பட் ஆனால் அஸ்வினோட கிரிக்கெட் லைஃப், அந்த டெஸ்ட் கிரிக்கெட் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2011 இல்லை 2010 நான் ஆரம்பிப்பேன். டெஸ்ட்டில் 11 தானே டெபியூ ஆனர் கிரிக்கெட் ஆனந்தா அப்படிங்க சொல்லலாம். பட் 2010 நான் அவரோட கிரிக்கெட் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதோட ஒரு ஆரம்பத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ எப்படி வந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியில் வரதுக்கு முன்னாடி அது கூட்டுக்குள்ளே இருந்து அது உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணியிருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் நான் அஸ்வினோட ஒரு கரியராகவும் நான் பார்க்குறேன். அஸ்வின் வந்து எப்படி ஒரு பட்டாம்பூச்சி வந்து உள்ள கூட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஃபைட் பண்ணிச்சோ, கூட்டுக்குள்ளே வெளியில் வந்து ஒரு ஃபைட் பண்ணி போயிட்டே இருக்குதோ எல்லாரையும். அதாவது அவர் லைஃப் ரொம்ப கஷ்டமான லைஃப் தான். ஆனால் அந்த கஷ்டமான லைஃப்பில் தன்னை வந்து மற்றவங்களாம் அதை பார்க்கும்போது பட்டாம்பூச்சி அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல சொல்லி எப்படி அந்த பட்டாம்பூச்சி வந்து எல்லாரையும் ஒரு என்டர்டெயின் பண்ணுதோ. ஸோ அஸ்வினோட கிரிக்கெட் லைஃப் அப்படிங்கிறது த்ரூ அவுட்டாக நான் பார்க்குற வரைக்கும் அப்படி தான் இருந்துக்கிட்டு தான் நான் பார்க்குறேன். பட் ஆனால் சூப்பரான ஒரு கிரிக்கெட் லைஃபுங்க. என்ன சொல்கிறது, ஒரு அஸ்வினே ஒரு பிளாக் பஸ்டர். அஸ்வினோட கிரிக்கெட் லைஃப் அப்படிங்கிறது ஒரு பிளாக் பஸ்டர். சீக்கிரம் வீடியோக்குள்ளவா அப்படிங்கிறீங்களா? ஸோ 2011 டெபியூ ஆனாலும் பட் அதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல அவர் வந்து ஆடி கலக்கிட்டார். 2010 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் அவார்ட்லாம் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல T20 அவர் வாங்கிட்டார். அந்த வருஷம் 2010 ஐபிஎல்ல ஒரு பெரிய பேர், 2011 ஐபிஎல்ல பெரிய பேர். ஸோ அஸ்வினுங்கிறவர் வந்து T20 எக்கனாமிக்கலாக இருக்காரு. அவர் விக்கெட் டேக்கராக இருக்கிறாருங்க, எக்கனாமிக்கலாக இருக்கிறாரு. கேரம் பால் பவுலராக இருக்குது. கேரம் பால் அப்படிங்கிற பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ தெருவோர ஒரு கிரிக்கெட் பையனும் ஐபிஎல்ல கலக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ அஸ்வின் காமிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு லைம்லைட் கிடச்சிச்சு, ஓகேங்களா. அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே வருவாரா? ஏன்னா ஐபிஎல் பிளேயரு, ஒயிட் பால் பிளேயரு, T20 பிளேயரு அப்படிங்கிற ஒரு நேம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு அஸ்வின் 2011 ஃபெரோஷா கோட்லா டெஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகென்ஸ்டாக உள்ள என்ட்ரி ஆகும்பொழுது ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு உங்களுக்கு தெரியும் 5 அதுக்கப்புறம் அங்கே ஒரு மேட்ச் நடக்கும், அதில் 100 மேட்ச்சு டை ஆகும். ஐ திங்க் டை ஆகும். ஸோ
இப்படி தான் அஸ்வினோட கரியருங்கிறது ஆரம்பிக்குது. 2013 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி அப்படிங்கிறது இவருக்கு ரவீந்திர ஜடேஜாக்கெலாம் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். பிரக்ஞன் ஓஜா, அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் அவங்களால டீமுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னோடனே ஸோ தோனி கண்டுபிடிச்ச ஒரு 2 பேர்னா அது வந்து ஜடேஜா அண்ட் அஸ்வின். அந்த 2013 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஓகே அப்படிங்கிறது வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ அண்ட் ஜடேஜாவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இந்தியா வந்து ஃபியூச்சர் ஒரு ஸ்பின் ட்வின்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்தியா வந்து ஃபியூச்சர் ஸ்பின்னர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அஸ்வின் வந்து ஒரு T20 பவுலர் இல்லை, ஒரு ஐபிஎல்கான பவுலர் மட்டும் இல்லை, ஒரு டெஸ்ட்டுக்கான பவுலருங்கிறத வந்து அஸ்வின் அங்கே காமிச்சு ஒரு லைம் லைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அஸ்வினுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஓவர்சீஸ் போட்டிகளில் வந்து அஸ்வின் உட்கார வைக்கப்படுறார். ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஐ திங்க் 2014-15 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி சீரீஸில் அவர் ட்ராப் செய்யப்படுவார். அது ஸ்குவாட்லேயே அவர் இருக்க மாட்டார், அவர் ஆஸ்திரேலியா போக மாட்டார். ஆனால் எனக்கு அந்த ஒரு ட்ராப்பும் அதுக்கப்புறம் 2019 இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ் ஒன்று நடக்கும். அது வந்து அதெல்லாம் WDC சைக்கிளோட இந்தியாவுக்கு ஸ்டார்ட். வேர்ல்டு கப் இந்தியா ஆடி முடிச்சுட்டு நேராக அங்கே போவாங்க. அஸ்வின் 2019 வேர்ல்டு கப் இருக்க மாட்டார், இங்கேருந்து போவார். பட் அப்போ வந்து நடந்த 2-3 மேட்சில் உட்கார வைக்கப்பட்டுருவார். இப்போ எப்படி நீங்கள் ஓவர்சீஸ் சீரீஸில் வந்து அஸ்வின் உட்கார வைக்கப்படுறாரோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அப்போ உட்கார வைக்கப்படுறாரு. ஆனால் இப்போவும் சரி அப்பவும் சரி அஸ்வினை எப்பப்பெல்லாம் உட்கார வைக்கிறாங்களோ ஓவர்சீஸில், இல்லை அஸ்வின் எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் ஒரு ட்ராப் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அஸ்வின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு. ஸ்டேட்மெண்ட்னா இப்போ ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளை பார்த்து பேசியோ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஓகேங்களா? அதாவது யூடியூப்லேயே ஒரு பேசி அந்த ஸ்டேட்மெண்ட், ட்விட்டரில் போட்ட ட்வீட் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்காது. ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபீல்டில் இருக்கும், புரியுதுங்களா? ஆன் கிரவுண்டில் இருக்கும், ஸ்கோர் போர்டில் இருக்கும். இந்தியன்ஸ் விக்கெட் எடுக்க திணறிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? இல்லை பிரேக் த்ரூ கிடைக்காம திணறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ முதல் விக்கெட் எடுக்கிறவர் அஸ்வினா இருப்பார். 2019 அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வருவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. மர்கனோட விக்கெட் ஃபர்ஸ்ட் அவர் தான் விக்கெட் எடுப்பார் நினைக்கிறேன். ஞாபகம் மர்கனோட விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறம் இப்பயும் சரி அவரை ட்ராப் பண்ணுறாங்களா 3 for or 4 for or 5 for, அது ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கும். அந்த 2014-15 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் அவர் வந்து ஆஸ்திரேலியா அந்த சீரீஸில் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2016, 17, 15 அந்த 3 வருஷத்தில் அஸ்வின் வந்து ஒரு ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருப்பார். என்ன ரெக்கார்ட்னா, இது வரைக்கும் யாருமே இத்தனை மேட்சுகளில் இவ்வளோ விக்கெட் எடுத்தவங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இல்லாமல் இருக்கும். அதை இவர் எடுத்திருப்பார். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு 2-3 வருஷத்தில் கால்குலேட் பண்ணாலே இவ்வளோ விக்கெட் யார் எடுத்ததில்ல, அவ்வளோ விக்கெட் வந்து அஸ்வின் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அஸ்வினோட நம்பர்ஸ் அப்போ அவ்வளோ பேசியிருப்பாங்க. அந்த பார்ட் ஆஃப் மோஸ்ட் டெஸ்ட் வின் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டில் பார்க்கும்பொழுது சச்சின் வந்து 72, ஆனால் 1989 2013 வரைக்கும் இடையில வந்து கொஞ்சம் வருஷம் ஆடலை. ஆனால் விராட் கோலி வந்து 59, ஆனால் விராட் கோலி கன்சிக்யூட்டிவாக இந்தியாக்காக ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. ஓவர்சீஸில் அஸ்வின் உட்கார வைக்கப்பட்டாலும் ஸோ அங்கே விராட் கோலி ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. பட் அஸ்வினி ஒரு வேளை இருந்துருந்தாருன்னா அந்த ரேஷியோங்கிறது வந்து இவரோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். விராட் கோலியை ஒருவேளை இப்போ ஈக்குவல் பண்ணலாம் அஸ்வின் இந்த தரம்சாலா டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் 2019 வந்து ரோஹித் சர்மா அப்போ வந்து வாட்டர் பாயாக இருப்பார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா ஓடும்பொழுது உங்களுக்கு வாட்டர் பாயா ஓடும்பொழுது உங்களுக்கு வலிச்சதில்லை. எனக்கு அஸ்வின் வாட்டர் பாயா அங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு அது வலிச்சுது. எப்படி நீங்கள் நம்பர் 1 பேட்டர் விராட் கோலி நீங்கள் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அஸ்வினை ட்ராப் பண்ணால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஐ திங்க் எப்படி ஒரு பேட்டிங்கில் ஒரு விராட் கோலியோ ஆல்ரவுண்டரில் அஸ்வினை பார்க்குறேன். பட் எஸ் அஃப்கோர்ஸ் அஸ்வின் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நிறைய காட்ட வேண்டியது இருக்குது அவ்வளோ ஆல்ரவுண்டாக. ஏன்னா அஸ்வினை வந்து கொண்டாடுறதுக்கான ரீசன் என்ன, எனக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு அந்த 2015 ஒரு ஆன எக்கச்சக்கமான நாக்ஸ், எஸ்பெஷலி 2016 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்று வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக உள்ளே வந்தோடனே அடித்த அந்த 100, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ் ஒன்று நடந்துச்சுல்ல, இங்கிலாந்து வராங்க 2015-14 வராங்களே, அப்போது லைக் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு அடித்த ஒரு 100, ஸோ விருதிமான் சாகா கூடலாம் சேர்த்து. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடித்த அந்த 100 ப்ளஸ் இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 2021-20 அடித்த அந்த 100. ஸோ இப்போ நான் வந்து அக்சர் பட்டேல் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவேன். அக்சர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினெல்லாம் மீறி வரணும், அஸ்வினோட மேலே வரணும் அப்படின்னா அஸ்வின் ஆரம்பத்தில் ஒன்று பண்ணார். அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் பொழுது வந்து 5 விக்கெட் எடுக்கிறது ப்ளஸ் வந்து பேட்டிங்கில் ஒரு 100, ஓகேங்களா, 100 கண்டிப்பாக அடிச்சே தான் ஆகணும். ஏன்னா இப்போ அஸ்வின் வந்து நீங்கள் ஆல்ரவுண்டரில் ஜடேஜாவை கொண்டு வந்துட்டோம், ஆனால் அஸ்வினை நம்ம வந்து கொஞ்சம் மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அஸ்வின் கிட்ட இருந்து விக்கெட்ஸ் வருது, பட் ரன்ஸ் பேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் அதே தான் இப்போ அஸ்வினுக்கு இந்த நிலமன்னா, ஸோ பிகினர்ஸ்களுக்கு, ஸோ அஸ்வின் பிகினராக அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிகினர்லேருந்து வளர்ந்து வந்த ஒரு கிரிக்கெட்டராக இருக்கும்பொழுது
அஸ்வினோட பேட்லேருந்து நிறைய ரன்கள் வந்தது. அஸ்வின் இப்போ ஆல்ரவுண்டருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அவர் போயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அஸ்வின் ஈழலியாக செஞ்ச விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய ஒரு அக்ஷர் பட்டேல் அண்ட் ஈழலியாக உள்ளே வருவாங்க. இப்போ குல்தீப் யாதவ்லாம் அதுதான், குல்தீப் யாதவ் ஈழலி கிடையாது, பட் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் இன்னமும் ஈழலியாக தான் இருந்துகிட்டு இருக்கிற காரணம் அஸ்வின் அண்ட் ஜடேஜா அங்கே உள்ளே இருக்காங்கிறதுனால. ஸோஃபார் 2018 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இருக்குதுல்ல, அப்போது விஹாரியை வந்து வேகா டெஸ்ட் மேட்ச் அப்போ ஒன்று சொன்னார் கோலி, எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா, எனக்கு அஸ்வின் கொடுக்குற கான்ட்ரிபியூஷனை வந்து விஹாரி பண்ணிடுறாரு பவுலிங்கில் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஜியில் வந்து குல்தீப் யாதவ் 5 எடுத்தோன்னே இவர் ஓவர்ஸில் எல்லா இடத்துலையும் விக்கெட் எடுக்கிறாரு, இவர் இங்கே விக்கெட் எடுக்கிறாருங்கும்போது எல்லா இடத்துலையும் விக்கெட் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பேசினதுக்கப்புறம், பட் இவரு கூட பேசினவங்கலாம் இவரை கூட கம்பேர் பண்ணி இவரு கூட பேசுறவங்க இப்போ எங்கே இருக்காங்க, லைக் குல்தீப் யாதவ், ஹனும விஹாரி, ஸோ எல்லாருமே ஒரு பக்கம் பின்னாடி இருக்காங்க. நேத்தலைன் சொல்லுவார், நான் அஸ்வினோட பவுலிங்கை பார்த்து தான், அஸ்வினோட ஆஃப் ஸ்பின் ஃபுட்டேஜ் பார்த்து தான் வந்து நான் ஆஃப் ஸ்பின்னே நிறைய கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்துல் குவாதீர் வந்து லெக் ஸ்பின்னோட லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் வருவாங்க, பட் ஆனால் லெக் ஸ்பின் நிறைய வெரைட்டி நிறையா வித்தைகளை கண்டுபிடிச்சது அப்துல் குவாதீர் தான். லெக் ஸ்பின்னோட காட்னு சொல்லுவாங்க. சச்சினை வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்லுவாங்க, பட் டான் பிராட்மன் இருந்தாலும். பட் அஸ்வின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் ஆஸ்பினோட ஒரு கார்டுன்னு கூட சொல்லுவேன். எக்கச்சக்கமான ஆஸ்பினர்ஸ் வந்துட்டு போயிருந்துருக்கலாம், பட் ஆனால் ஆஸ்பினில் அந்த வெரைட்டி ஓகேங்களா, ரன்னப்லேருந்து பாலை ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து 2016 அப்புறம் அவரோட ட்ரிஃப்டிங்கில் செஞ்ச எக்கச்சக்கமான வேலைகள். அஃப்கோர்ஸ் ஹர்பஜன் சிங் நிறையக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டில் ஹேட்ரிக் விக்கெட்லாம் எடுத்துருக்காரு, எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஸ்டில் அஸ்வின் ஏன்னா அஸ்வின் ஒரு பேட்டில் ப்ளஸ் பவுலிங்கில் அவர் பண்ண ஒர்க் ப்ளஸ் அவர் இன்வென்டர் புதுசாக கண்டுபிடிக்கிறார், ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அஸ்வினை வந்து நேத்தனே எவ்வளோ விக்கெட் எடுத்தாலும் பட் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு பிம்பம், அஸ்வின்ங்கிற ஒரு பிராண்ட் ஒரு மேலே எப்பயுமே நின்றுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஸோ அஸ்வினோட அப்துல் குவாதீர், சச்சின் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதை அஸ்வின் பண்ணிட்டு இருக்கிறார். இன்வென்ஷன் ஸோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இன்ஜினியர் தானே, கண்டுபிடிப்பாங்க தானே, மற்றவங்க செஞ்சதை ஃபாலோ பண்ணுறல. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஸ்டூடெண்ட்டாக மாஸ்டரானா நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அஸ்வின் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹோமில் இப்போ ரோஹித்துக்கு எப்படி அஸ்வின் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாரோ, கோலிக்கு முக்கியமாக இருந்தார், தோனிக்கு முக்கியமாக இருந்தார். அண்ட் இப்போ அடுத்து வரக்கூடிய கேப்டன் யாராக இருந்தாலும் அஸ்வின் இப்போ 100 ஆடி இருக்கிறாரா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 கூட ஆடுவார்னு என் ஆசை கூட வச்சுக்கோங்க. அடுத்து வர இன்னும் 2 தலைமுறை கேப்டனுக்கு கூட அஸ்வின் ரொம்ப முக்கியமானவராக இருப்பார். சொல்லியிருந்தார் கும்ப்ளேவோட விக்கெட் நான் எடுப்பேன், ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகளும் அஸ்வினுக்கு இப்பவும் இருக்கு நான் நம்புறேன். நான் சினிமாலேருந்து சில ரெஃபரன்ஸ் எடுத்து நான் சொல்கிறேன், கடைசியாக முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா. என்ன ரெஃபரன்ஸ்னா, இப்போ இந்த மாடர்ன் டேல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஓகேங்களா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், எழுத்து, பாட்டு பாடுறது, இசையமைக்கிறதுனா. பட் அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் விஜய் டி ராஜேந்தர்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் கலாய்க்கலாம், ஆனால் விஜய் டி ராஜேந்தர் அப்படிங்கிறவர் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்காக ஓகேங்களா, தன்னோட டேலண்ட்டை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவார். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, பாட்டு பாடுறது, எழுதுறதுன்னு எல்லாமே பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் ஓகேங்களா, சிம்புவோ, தனுஷோ இவங்களாமே இருக்கலாம். அந்த அஸ்வினை வந்து நான் ஒரு விஜய் டி ராஜேந்திர அவர்களாக வந்து நான் பார்க்குறேன். எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தன்னோட டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆஃப் ஸ்பின் மகானுக்கு இந்த வீடியோவை என்ன சொல்கிறது ரிவ்யூ பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துல நான் தரம்சாலாவில் வந்து ஷூட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வீடியோனா அது இதுதான். பிளஸ்டு இந்த இடத்துல நான் அமையணும் எனக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அஸ்வினோட வாழ்க்கை ஒரு வண்ணத்து பூச்சி வாழ்க்கை தான். அஸ்வின் வந்து இப்போ பறந்துக்கிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக அஸ்வின் நிறையாவுக்கு பறந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அஸ்வின் நிறைய ஓவர்சஸ் ஆடணும். பேட்டிங்கில் அஸ்வின் நீங்கள் நிறைய அஸ்வின் நீங்கள் பண்ணிட்டீங்க அஸ்வின், பட் பேட்டிங்கில் நீங்கள் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 100 அஸ்வின், நீங்கள் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக சென்னையில் ஒரு 100 அடிச்சிங்க அஸ்வின், அந்த மாதிரி ஒரு 100 தான் அஸ்வின் எனக்கு தேவை. உங்ககிட்ட நான் அதான் அஸ்வின் எதிர்பார்க்குறேன். ஒரு 100 எல்லாம் ஒவ்வொரு இந்தியன் சீரீஸில் ஒரு 100 ஓகேங்களா, 2 100 ஒரு 100 அதை மட்டும் காமிச்சிருங்க அஸ்வின். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தரம்சாலாவில் ஒரு 100னாலும் அடுத்தது வர 5 மேட்ச் பங்களாதேஷ் கூட 3, 2 நியூசிலாந்து கூட 3 வருதில்ல, ஒரு சீரீஸில் ஒரு 100 அடிச்சிருங்க அஸ்வின். உங்களுக்கு வந்து வாய்ப்பு வரும்போது அடிச்சிருங்க அஸ்வின், கிடைக்கும் போதெல்லாம் 50ன்னு அடிச்சிருங்க அஸ்வின். கொண்டாடி தீர்த்தரலாம், கொடுத்திடலாம் ஓகேங்களா. ஸோ உங்களோட வாழ்த்துக்களை அஸ்வினுக்கு தெரியுவீங்க #Ashwin100 அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலமாக. ப்ளஸ் நம்மளோட போஸ்டர் ஒன்று என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த போஸ்டரையும் #Ashwin100 ஓகேங்களா, அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அஸ்வின் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத #Ashwin100 அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலமாக ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ப்ளஸ் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.